ஒரு உண்மையான தகப்பன் காணுகிற கனவு அவன் இல்லாவிட்டாலும் அவன் பிள்ளையால் நிறைவேற்றப்படும். கவிஞர் வாலி இருக்கிறார்ல, அவர் நினைவு நாடாக்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. சினிமா உலகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். சினிமா சார்ந்த அவ்வளவு விஷயங்களை கவித்துவமாக வாலி பதிவு செய்திருப்பார். அதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். கவிஞர் வாலி கவிஞர் தானே, பாடல் எழுதுகிறவர். அவர் கூட இசை அமைக்கிற கீபோர்டு வாசிக்கிற ஒரு இளைஞர் சேகர் அப்படின்னு பேர். அவர் வாலிக்கிட்ட ரொம்ப நல்லா வந்து பேசிகிட்டு இருப்பார். அண்ணே எப்படின்னு இருக்கீங்க அப்படி அடிக்கடி அவரோட நல்லா பேசிகிட்டே இருப்பார். ஒரு நாள் சேகர் வாலிக்கிட்ட சொல்கிறாரு, அண்ணே ரொம்ப தூரத்துலேருந்து ட்ரெயினில் வர்றேன்னு சரியான நேரத்துக்கு வர முடியல, யார்கிட்டையாவது சொல்லி ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் எனக்கு வாங்கி கொடுங்கண்ணே. ஏன்டா புது ஸ்கூட்டரே வாங்க வேண்டியதானே, அவ்வளோலாம் வருமானம் இல்லைண்ணே, நம்ம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுங்கண்ணே, போதுண்ணே எப்படியாச்சும் யார்ட்டையா சொல்லி வாங்கி கொடுங்க. இவர் அங்கிட்டு இங்கிட்டு விசாரிக்கிறாரு. ஒரு தயாரிப்பாளர் செகண்ட் ஹேண்டில் ஆஸ்டின் கார்னு ஒரு காரை விற்கிறதா சொல்லியிருக்கிறார். தன்னுடைய பயன்படுத்தப்பட்ட ஆஸ்டின் காரை விற்க போகிறேன் அப்படின்னு. இப்போ வாலி சொல்கிறாரே, எதுக்குடா இனிமேல் பைக்கு, வாழ்க்கையில் நாமளும் முன்னேறணுண்டா, வா உனக்கு காரே வாங்கி தரேன், குறைஞ்ச விலையில் வாங்கி தரேன், கார்லாம் வேண்டாம் நீ வாடா அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கே கூட்டு போயிட்டார். அந்த ஆஸ்டின் காரை காமிக்கிறாரு. எவ்வளவு விலைன்னு கேட்டு இவர்கிட்ட சொல்கிறார். அண்ணே இவ்வளோ விலையில நம்மளுக்கு முடியாதுண்ணே, வாய்ப்பே இல்லை, தயவு செஞ்சு எனக்கு 2வது விலைக்கு ஸ்கூட்டரே வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறான். சரி போ வா கிளம்புவோன்னு கிளம்பும்போது அந்த ஆஸ்டின் காரை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறார். காலங்கள் ஓடுகிறது. சேகர் உயிரோடு இல்லை. ஆஸ்டின் காரை வாங்கக்கூட முடியாத சேகரின் மகன் இந்தியாவுக்கு 2 ஆஸ்கார் வாங்கி கொடுத்தான். அவன் பெயர் ஏஆர் ரகுமான் என்று பதிவு செய்திருக்கிறார். ஒரு ஆஸ்டின் கார் வாங்க முடியாத தகப்பனின் பிள்ளையாக பிறந்து அதே இசைத்துறையில் தனக்கென்று ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டு இந்தியாவிற்கு 2 ஆஸ்கார் வாங்கி கொடுத்தவர் ஏஆர் ரகுமான். அவருடைய அப்பா தான் வாலிக்கு ஃப்ரெண்டாக இருந்த சேகர். இப்போ ஒரு தகப்பனுடைய எளிய கனவை அதற்கு பின்னால் வருகிற பிள்ளைகள் நிறைவேற்றி வைப்பார்கள் என்றால் அதுதான் மெய்ப்பட இருக்கிற உண்மையான கனவு. ஏன் இதே மண்ணில் ஒரு தாய் கனவு கண்டாள், அந்த கனவுக்காக தன்னையே உருக்குலைத்து கொண்டாள், அந்த கனவுக்காக தானே உயிர் விட்டால், அவளுக்கு பிள்ளையா பிறந்தவன் அந்த கனவை நிறைவேற்றி வைத்தான். இதே மண்ணில், இதே சோழ மண்ணில். அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு புராண கதை. கமலவதின்னு ஒரு சோழ நாட்டு அரசி. ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தைகள் இல்லை. அவள் கருவுற்று இருக்கிறாள். ஜோதிடம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த ஜோதிடர் சொல்லுகிறார், அரசிக்கு பிறக்க போற குழந்தை ஒரு நாளிகை தள்ளி பிறந்தால் மிகச்சிறந்த சிவபக்தனாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் பிறந்து விட்டது என்றால் அது மோசமான தருதலையாக போய்விடும். ஆனால் ஒரு நாளிகை தள்ளி வைப்பது என்பது நடக்கவே நடக்காது. இப்போ எல்லாம் பிரசவத்தை முன்கூட்டி பண்ணிடுறாங்க இல்லையா, வலி வர்றதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்து கையில் கொடுத்து எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் பிரசவத்தை முன்கூட்டி செய்ய முடியுமே தவிர தள்ளி வைக்க முடியுமா? இங்கே உள்ள பெண்கள் சொல்லுங்க, நான் 1 மணி நேரம் கழிச்சு தான் பிள்ளை பெறுவேன் அப்படின்னு வலி வந்தோடனே சொல்ல முடியுமா? ஆனால் அந்த அரசி சொல்லுகிறாள், எப்படியாவது ஒரு நாளிகை இந்த பிரசவத்தை நான் தள்ளி போடத்தான் செய்வேன். அம்மா முடியாதுமா, இயற்கையோடு உன்னால் போராட முடியாது, இதுதான் உன் பிள்ளையின் விதி. அந்த தாய் சொன்னால், என் பிள்ளையின் விதியை இயற்கை தீர்மானிக்க விடமாட்டேன், நான் தீர்மானிப்பேன். ஒரு நாளிகை தள்ளி பிறந்து என் பிள்ளை ஒரு சிவபக்தனாக வர வேண்டும் என்று தன்னுடைய 2 கால்களையும் தூக்கி கட்டி வைக்க சொல்லி 1 மணி நேரம் அந்த துயரத்தை தாங்கி அந்த ஒரு நாளிகை கழித்து அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் கண்கள் அப்படியே செவந்து இருக்குது, வயிற்றுக்குள்ளேயே அதிக நேரம் இருந்ததால். அரசிக்கு பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுகிறார்கள். என் செங்கண்ணா என்று சொல்லி அந்த தாய் உயிரை விட்டு விடுகிறார். இன்றைக்கு திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட எத்தனையோ கோவில்களை, 70க்கு மேற்பட்ட கோவில்களை இந்த சோழ மண்ணில் கட்டியவன் செங்கண்ணன் என்று புராணம் பதிவு செய்திருக்கிறது. ஒரு தாய் உள்ளபூர்வமாக கண்ட கனவுக்கு அவள் உயிர் கொடுத்ததற்கு ஒரு அர்த்தத்தை இந்த பிள்ளை பூமியில் கொடுக்கிறது என்றால் அப்படிப்பட்ட கனவுதானே உன்னதமான கனவாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட கனவு உங்கள் கைகளில் இருக்கிறதா? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் கனவை எடுத்து பாருங்கள். ஒரு கனவுனா என்ன தெரியுமா? எந்த இடத்துல அவமானப்பட்டு கண்ணீர் சிந்தி நொந்து போய் நின்னோமோ அந்த இடத்துல நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னீங்க வைங்க, அப்போதான் உங்க கனவு ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். எந்த இடத்துல அழுதிங்களோ அந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கணும். அதுதான் மெய்ப்படுகிற கனவு. செட்டிநாட்டை சேர்ந்த கண்ணதாசன் 14 வயசு, சினிமாவில் எதையாவது சாதிக்கணும்னு ஒரு பெட்டியில் துணியோட ஊரை விட்டு ஓடி போயிட்டார். சென்னைக்கு போயிட்டார்.
சென்னை போகிற வரைக்கும் தான் காசு இருக்குது. மெரினா பீச்சில் போய் நைட்டு 12 மணிக்கிட்ட ஆக போகுது, காசே இல்லை. மெரினா பீச்சில் பெட்டியை தலைக்கு வச்சு படுத்துட்டார் 14 வயது கண்ணதாசன். காலையில் யாராவது நம்ம நகரத்தார் மக்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்கி மண்ணடியில் இருக்கிற நகரத்தார் விடுதிக்கு போயிடலாம், யாரையாவது பிடிச்சி அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு பெட்டியோடு படுத்துருக்கிறார். நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு ஒரு போலீஸ்கார் வந்து அவரை தட்டி எழுப்புறாரு. என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? இல்லைங்க, கையில் காசு இல்லை, அதான் படுத்துருக்கிறேன். எங்கே போகணும்? நீ மண்ணடிக்கு போகணும், கிளம்பு. இல்லைங்க, என்னால் போக முடியாதுங்க, கையில் காசு இல்லை. இல்லை இல்லை கிளம்பு, இல்லைன்னா 4 நாள் கொடு அப்படின்ட்டுருக்காரு. நான் 4 நாள் இருந்தால் நானே பஸ்ஸில் போயிருப்பேன்ல, என்கிட்ட காசே இல்லைங்க. அப்போ நடையை கட்டுன்னு 2 அடி விட்டார். அழுது கொண்டே கண்ணதாசன் என்கின்ற அந்த சிறுவன் அந்த பெட்டியை தன் தலையில் சுமந்து கொண்டு மெரினா பீச்சிலிருந்து மண்ணடி வரைக்கும் விடிய விடிய நடந்து போயிருக்கிறார். போகும்போதே என் மனசுக்குள்ளே சொல்லியிருக்கிறார், இந்த மெரினா பீச்சில் இந்த காந்தி சிலைக்கு கீழே நான் விட்ட கண்ணீர் ஒரு நாள் வெற்றி என்கின்ற மரமாக மாறும் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார். காலம் ஓடுகிறது. அவர் பத்திரிகை ஆசிரியராக மாறுகிறார், கவிஞராக மாறுகிறார், பாடலாசிரியராக மாறுகிறார், சினிமா படத்தின் தயாரிப்பாளராக மாறுகிறார். அவர் சொந்த படம் எடுக்கிறார். படத்துக்கு சுமைதாங்கி அப்படின்னு பேர். இந்த படத்துக்கு ஹீரோ ஜெமினி கணேசன். அவரை வச்சு ஒரு பாட்டு எடுக்கணும், கரெக்டாக கூட்டு வந்தார். மெரினா பீச்சில் காந்தி சிலைக்கு பக்கத்தில் ஜெமினி கணேசனை பாட விட்டார். பாடிக்கிட்டே இப்படியே நடங்க. அப்போ அந்த பக்கமும் இந்த பக்கமும் கார்கள் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்குது. இந்த காட்சியை எடுத்துட்டு அந்த ஃபிலிமை மட்டும் கொடுறா அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் போடுறார். பிள்ளைகளை பூரா கூட்டு உட்கார வச்சார். இங்கே பார், உட்கார், கவனிச்சு பார். இந்த இடத்துல தான், இந்த காந்தி சிலைக்கு பக்கத்தில் தான் காலனா காசு இல்லாமல் அவங்க அப்பா மெரினா பீச்சிலேருந்து மண்ணடி வரைக்கும் நடந்தே போனான். ஆனால் இப்போ ஜெமினி கணேசன் பாடும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் 7 கார் போச்சு இல்லையா, இந்த 7 காரும் என்னுடைய சொந்த கார் என்று சொன்னார். நாலனா இல்லாமல் நடந்து போன அந்த கவிஞன் அதே இடத்தில் 7 கார்களை நடத்த முடிந்தது என்றால், எங்கே நாம் அவமானப்பட்டோமோ அந்த அவமானத்தை மூலதனமாக வைத்தால் அது வெகுமானமாக விரிந்து நிற்கும் என்பதற்கு கண்ணதாசனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இந்த மண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய கனவு உன்னதமானதாக உயர்வானதாக இருக்க வேண்டும். அந்த கனவு உன்னதமானதாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல இல்லாட்டி கூட அந்த இடத்த நீங்கள் ஜெயிச்சிடலாம். இங்கே திருநெல்வேலி பாளையங்கோட்டை பக்கம் யாராவது வந்திருந்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு 3 தலைமுறை பெண்கள்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். 10க்கு 8 பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டால் எஸ்டிசியில் படித்தேன்னு சொல்லுவாங்க. எஸ்டிசி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பெண்கள் படித்த பள்ளிக்கூடம், கல்லூரி எஸ்டிசி, சாராள் டக்கர் கல்லூரி. சாராள் டக்கருங்கிற பேரை கேட்டோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஏதோ ஒரு ஆங்கில நாட்டு பெண்மணி திருநெல்வேலிக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி பொம்பளைங்களெல்லாம் படிக்க வச்சுருக்கிறாங்க, இப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? 18ஆம் நூற்றாண்டில் அந்த சாரா டக்கருடைய அண்ணன் ஜான் டக்கர் என்பவர் திருநெல்வேலியில் மருத்துவ பணி செய்து வருகிறார். அப்போ நம்ம சுதந்திரம் வாங்கலை, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் இருக்கிறோம். அப்போது நடக்கிற சம்பவங்களெல்லாம் தான் தங்கைக்கு கடிதமாக எழுதுவார். இப்போலாம் யாருங்க கடிதம் எழுதுறா? இன்றைக்கி கடித இலக்கியம் அப்படிங்கிற ஒன்றையே நம்ம தொலைச்சிட்டோம். என்னைக்கு மொபைல் ஃபோன் கையில் வந்துச்சோ எல்லாமே டட 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 வாட்ஸ்அப் தான், ஃபேஸ்புக் தான், இல்லை கடிதம்ங்கிறதே காணாமல் போச்சு. அவர் தன் தங்கைக்காக கடிதம் எழுதுவார். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளி, 2 கால்களும் இல்லாதவங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அதனால் அவளுக்கு பொழுது போகணும், இந்த நாட்டை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கணும், நல்ல சிந்தனையாளர் அந்த பொண்ணு. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை இந்த இந்தியாவில் என்ன நடக்குது, திருநெல்வேலியில் என்ன நடக்குது, இந்த எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு அவர் கடிதமாக எழுதுவார். ஒரு நாள் அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். சாரால், நான் இன்னைக்கு ஒரு தெரு வழியாக குதிரையில் போனேன், தண்ணி தாகமாக இருந்தது, ஒரு வீட்டு கதவை தட்டினேன், ஒரு பொண்ணு இப்படி மெதுவாக கதவை திறந்தாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்டேன், படக்குன்னு கதவை பூட்டிட்டு உள்ளே ஓடி போயிடுச்சு. என்னங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னா, அந்நிய ஆண்களை பார்த்தால் எங்கள் பெண்கள் பேசவே மாட்டார்கள்னு சொல்லிட்டாங்க. இந்த உலகம் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஆனால் இந்த பிள்ளைகள், இந்த பெண்கள் கல்வி அறிவு இல்லாமல் இப்படி பயந்தாங்கொல்லிகளாக வீட்டுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறார்கள், அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுமா அப்படின்னு எழுதி அனுப்பிட்டார். இதை படித்த உடனே சாராள் டக்கருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஒரு மாற்றுத்திறனாளி, நாமளே எவ்வளோ படிச்சிருக்கிறோம், எவ்வளவு சிந்தனையாளராக இருக்கிறோம், ஆனால் அந்த ஊரில் உள்ள பெண்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி தானே. இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தாங்கிட்ட இருந்த 20 பவுன், ரொம்ப நன்றிங்க, இது ஒரு சகோதர பாசம்தான்,
தாங்கிட்ட ஒரு 20 பவுன் நகை இருந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் 20 பவுன் நகைன்னா அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. 20 பவுன் நகை எல்லாம் சேர்த்து அவங்க அண்ணனுக்கு இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டு, ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை கட்டி அந்த பெண்களை எல்லாம் படிக்க வை, இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசைன்னு பணத்தை அனுப்பிட்டாங்க. உடனே அந்த அண்ணனும் தான் தங்கச்சி சொன்ன வார்த்தைக்காக அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஒரு ஆசிரியர் பள்ளி நிறுவனத்தையும் ஆரம்பித்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 13 வருஷம் நல்லபடியாக நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பணம் இல்லை, வசதி இல்லை. இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையுமா வாங்கி அனுப்பிச்சு முடியலை. 13 வருஷம் கழித்து அந்த ஸ்கூலில் 2த்தையும் இழுத்து மூடியாச்சு. ரொம்ப கண்ணீரோட கடிதம் எழுதுகிறார் சாரால். இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியலை, எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நடத்த முடியலை, மன்னிச்சுக்கோ, அந்த 2 நிறுவனங்களையும் மூடியாச்சு அப்படின்னு. அவளால் தாங்கவே முடியலங்க. எங்கேயோ இங்கிலாந்தில் லண்டனில் பிறந்து வளர்ந்த ஒருத்தி இந்தியா எந்த திசையில் இருக்கிறது என்றே தெரியாது, திருநெல்வேலி பாளையங்கோட்டை என்கின்ற வார்த்தையை உச்சரிக்க கூட அவளுக்கு தெரியுமானா நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த பெண்ணுக்கு தாங்க முடியலை. நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக அந்த ஊர் பெண்களை படிக்க வைக்கணும்னு நினச்சோமே, அது நடக்கவே இல்லையே அப்படின்னு நொந்து 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 மனம் நொந்து படுத்து படுக்கை ஆயிட்டாங்க. இப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை சுற்றி நிற்கிறாங்க. அவள் கடைசி படுக்கையில் இருக்கிறாள். அவளுடைய தோழிகள் 3 பேர் வந்து, என்னம்மா உனக்கு ஏன் பிரச்சனை, ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி நலிந்து கொண்டே போகிறாயின்னு அவளுடைய தோழிகள் மரியா, சோஃபியா, ஜோன்வா அப்படிங்கிற 3 தோழிகளும் கேட்குறாங்க. அவங்க 3 பேர் கையையும் பிடிச்சி அழுது கொண்டே இவள் சொல்லுகிறாள், வாழ்க்கையில் நான் எனக்கு எந்த கனவும் கண்டதே இல்லை, எனக்காக எந்த லட்சியமும் என்னிடம் இல்லை, நான் தான் மாற்றுத்திறனாளியாக பிறந்து விட்டேன். ஆனால் எங்கோ திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இருக்கிற அந்த பெண்கள் வாழ்க்கை அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தானே நான் இவ்வளவு பிரயாசைப்பட்டேன். ஆனால் என் கனவு உடைந்து நொறுங்கி விட்டது, என் கண் முன்னாலே அந்த கோட்டை உடைந்து விட்டது, இனி நான் வாழ்வதில் அர்த்தமில்லை தோழிகளேன்னு சொல்லிட்டே இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த 3 தோழிகள் நின்று கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. எங்கேயோ ஒரு தேசத்தில் யாரோ பெண்கள் படிக்க வேண்டும் என்று என் தோழி உயிரையே விட்டிருக்கிறாள் என்று இந்த 3 பெண்களும் சேர்ந்து லண்டன்ல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு 811 பவுன் நகையை தயார் பண்ணி அவங்க அண்ணனுக்கு அனுப்பி, சாரால் டக்கருடைய கனவு ஒரு நாளும் அழிந்து போகக்கூடாது, அந்த பகுதி பெண்கள் படித்தே தீர வேண்டும், அவ்வளோ பணம் அனுப்பி வைக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் 3 தலைமுறை பெண்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலான பெண்கள் அங்கே படிப்பதற்கு காரணம் சாரால் டக்கர் பள்ளியும் சாரால் டக்கர் கல்லூரியும். ஆனால் அந்த பெண்மணி இந்தியாவிற்கு வந்ததே இல்லை, திருநெல்வேலியை அவர்கள் பார்த்ததே இல்லை, பாளையங்கோட்டை எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது, இந்திய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு தேசத்தில் பிறந்து ஏதோ ஒரு தேசத்தின் பெண்களின் வாழ்க்கையை ஒருபடி உயர வைக்க வேண்டும் என்று கனவு கண்டாள் இல்லையா, அவள் கனவு அவளுடைய தோழிகளால் நிறைவேற்றப்பட்டது. உங்கள் கனவு உன்னதமானதாக இருந்தால், இந்த உலகத்திற்கானதாக இருந்தால், யாராலும் அழிக்க முடியாததாக இருந்தால், காலம் கடந்தும் அது ஜெயிக்கும் என்று இந்த மண்ணில் எத்தனையோ பெரிய மனிதர்கள் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் எந்த காலத்துலேயோ நடந்ததுங்க. சினிமாவில் நடக்கும், இலக்கியத்தில் நடக்கும், ஏதாவது லண்டனில் நடக்கும். சும்மா பூவாக சுற்றிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம பகுதியில் நடந்த 2 விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு இளைஞனுங்க ஒரு 12th முடித்து காலேஜ் முடிக்கிறான், ஒரு வேலைக்கு போகணும்னு கனவு காண்றான். எத்தனை முறை அந்த வேலைக்காக முயற்சி பண்ணுவான். அந்த வேலையில் இந்த வேலைக்கு தாங்க போகணும், திரும்ப 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 தோற்று 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 ஒரு இன்டர்வியூக்கு எத்தனை தடவை போவான். ஒரு உத்தேசமாக சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறீங்க, திரும்ப 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 முயற்சி பண்ணுறீங்க. ஒரு 5 தடவை, 10 தடவை, ஒரு 15 தடவை, கிட்டத்தட்ட 29 முறை தோற்று 30வது தடவை ஒரு இளைஞன் 7 வருஷம் கடினமாக, அவங்க குடும்பத்திலேயே எல்லாருக்கும் ஒரே ஒரு கனவு தான், இந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தனாவது மிலிட்ரிக்கு போகணுண்டா அப்படி. தாத்தாவால் முடியல, பாட்டையாவால் முடியலை, அப்பாவால் முடியலை. இந்த பையன் என் 3 தலைமுறை சாதிக்காத கனவை நான் சாதித்தே தீருவேன் என்று 29 தடவை எக்ஸாம் எழுதி தோத்து போய் 30வது முறை கடலோர இராணுவ காவல்துறையில் இன்றைக்கு அவன் பணியில் சேர்ந்திருக்கிறான். ராம் சங்கர் என்கின்ற பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு இளைஞன். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாள் அந்த கனவு நனவாகும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள் வேர் பிடித்து இருந்தால் அந்த கனவு நனவாகும். நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க. நான் சொன்னோடனே அந்த பாப்பா தான் கை தட்டுச்சு. பெண் குழந்தைகளுக்குன்னு ஒரு கனவு இருக்குங்க. பெண் குழந்தைகளை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஏதோ அவங்க மேக்கப் போடுறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, தன்னை பற்றியே சிந்திக்கிறாங்க, தன்னை அழகுபடுத்தி கொள்கிறார்கள். அவங்களுக்குள்ளே ஒரு ஆழமான சிந்தனை இருக்கும்.
அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான தாக்கம் இருக்கும். அனிதான்னு ஒரு பொண்ணு நீட் எக்ஸாமில் இறந்து போனாங்க இல்லையா? எல்லாருமே என்ன செஞ்சோம்? அந்த பொண்ணுக்காக அழுதோம் இல்லையா? அந்த பொண்ணுக்காக வருத்தப்பட்டோம் இல்லையா? யார் பெத்த பிள்ளைன்னு தெரியாது, அந்த பிள்ளைய பார்த்தது கூட இல்லை. ஐயோ நம்ம ஊரில் எப்படி ஒரு பொண்ணு இறந்துருச்சே, நல்லா படிக்கிற பொண்ணு, இன்னொரு தடவை முயற்சி பண்ணியிருக்கலான்னு எல்லாரும் வேதனைப்பட்டோமா இல்லையா? ஆனால் திருச்சிக்கு பக்கத்தில் திருவெரும்பூரை சேர்ந்த வில்லட் ஓவியான்னு ஒரு பொண்ணு அப்போ 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தா. அவ காற்று மாசுபடுவதை தடுக்கிற ஒரு சேட்டலைட்டை கண்டுபிடிச்சான். அந்த சேட்டலைட்டை மெக்சிகன்ல இருந்து விண்ணுக்கு ஏவ போகிறாங்க. அப்போ அந்த விஞ்ஞானிகள் இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, இந்த செயற்கைக்கோளுக்கு என்ன பெயர் வைக்க போகிறாய்? உன்னோட பேர் வைக்க போறியா, உன்னோட பள்ளிக்கூடத்தின் பெயர் வைக்க போறியா, இல்லை உனக்கு பிடித்த ஏதாவது ஒரு பெயர் வைக்க போறியா? அந்த பொண்ணு அந்த இடத்துல சொன்னா, எங்கள் தமிழ்நாட்டில் பரீட்சையில் தோல்வி அடைந்ததால் மனம் உடைந்து அனிதா என்ற ஒரு பெண் இறந்து போனார்கள். அவர்கள் இந்த மண்ணில் தான் வாழ முடியவில்லை, விண்ணிலாவது அவர்கள் வாழ வேண்டும், இதற்கு அனிதா சேட்டலைட்டுன்னு பேர் வைங்க. உங்களைப் போலவே என்னை போலவே அவளுக்கும் அனிதா என்பது வெறும் பெயராக மட்டும்தான் தெரியும். அவளுக்கு அவள் தோழியோ சொந்தக்காரியோ தெரிஞ்சவளோ கிடையாது. ஆனால் இந்த மண்ணில் ஒருத்தியின் கனவு உடைந்து போயிருக்கிறது. அந்த கனவை ஏதாவது ஒரு விதத்தில் நிலை பெற வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த தமிழ் தேசத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு இருந்திருக்கிறது என்றால், பெண் குழந்தைகளை சாதாரணமாக எடை போடாதீர்கள். கனவு மெய்ப்படும் என்கின்ற தலைப்பு கொடுத்ததால் கனவு மெய்ப்படும் என்கின்ற தலைப்போடையே நான் முடிக்கிறேன். புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் தான். அந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இந்த கொரோனா காலத்தில் எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைகளுக்கு மொபைல் வாங்கி கொடுத்தாங்கல்ல. எந்த மொபைலை பார்க்காதன்னு சொன்னோமோ அதே மொபைலை கையில் கொடுத்து எப்படியாவது இதை வச்சு படிச்சிருன்னு சொல்லி திணிச்சோம்ல. அப்போ நம்ம பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? இந்த மொபைல் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாங்க, கேம் விளையாடினாங்க, ஃபேஸ்புக்கு ஓப்பன் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டாங்க, இன்னும் அதுக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சாங்க, படிக்கிறத தவிர இதெல்லாம் பண்ணாங்கல்ல. அதே நேரத்தில் தான் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த அந்த கிராமத்து பெண்ணான ஜெயலட்சுமிக்கு அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு மொபைல் வாங்கி கொடுத்துட்டாங்க. கூலி வேலை செய்கிற எளிய அம்மா அப்பா. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணா, நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகல, ஃபேஸ்புக்கு பார்க்கல, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணலை, விளையாடலை. அதை வச்சுக்கிட்டு இந்த மொபைல் மூலமாக நம்மளால் என்ன சாதிக்க முடியும் என்று தேடினார். என்ன போட்டி வச்சாலும் ஆன்லைனில் அதில் எல்லாத்துலேயும் சேர்ந்தான். நாசா நிறுவனம் ஒரு குயிஸ் காம்படிஷன் வச்சாங்க. 3 ரவுண்ட்லேயும் அந்த பொண்ணு ஆன்லைனில் ஜெயிச்சிட்டா. 3 ரவுண்ட்லேயும் ஜெயிச்சு அவளுக்கு சான்றிதழ் வந்துருச்சு. ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், நாசாவுக்கு நீங்கள் வர்றீங்க, உங்களை கௌரவப்படுத்துகிறோம், பரிசு தருகிறோம். அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா செலவும் எங்களோடது, ஆனால் வந்துட்டு போகிற செலவு உங்களோடது. அமெரிக்காவுக்கு போயிட்டு வர செலவு என்ன 50 ரூபாயா ஆகும்? அவள் ஏற்கனவே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இந்த விஷயத்தை வலைத்தளத்தில் பதிவு செய்கிறா. போயிட்டு வர்றதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. உடனே நம்ம தமிழர்கள், நம்ம ஆளுங்க சினிமாவுக்கு தான் ஓடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை, அரசியலுக்கு தான் கூடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு தமிழன் ஒருத்தி, ஒரு தமிழன் ஒரு தமிழச்சி சாதித்தா அதற்கு பின்னால் பக்கம்பலமாக நிற்போம் என்று நிரூபிப்பது நம்மளுடைய தமிழர்களுடைய முதல் குணம். அதனால தான் அங்கே கஜா புயலில் நம்மளுடைய தஞ்சை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்த போது ஒரு வேன் நிறைய ஒரு கல்லூரி மாணவர்கள் போர்வையும் அவங்களுக்கு தேவையான பொருட்களும் கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாங்க. இந்த கருணையை பார்த்து விவசாயிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏற்கனவே வீழ்ந்து கிடந்த தென்னை மரத்திலிருந்து இளநீர்களை எல்லாம் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வெறுங்கையோடு போகாதீர்கள் என்று திருப்பி கொடுத்து அனுப்பினார்கள். இது இந்த மண்ணுடைய பண்பாடு. இந்த பொண்ணு இப்படி ஒரு வரி போட்ட உடனே உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்கிற தமிழர்கள் எல்லாம் அவன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 100 50 கிடைச்ச காசெல்லாம் அவங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரு கட்டத்தில் தேவையான பணம் முழுசாக சேர்ந்துருச்சு, இனிமேல் அனுப்ப வேண்டாம் அப்படின்ட்டான். இந்த விஷயத்தை ரொம்ப தாமதமாக கேள்விப்பட்டு கிராமலயான்னு ஒரு தொண்டு நிறுவனம் அவள் வீட்டை தேடி வர்றாங்க. உனக்கு அமெரிக்கா போய் வருவதற்கான எல்லா செலவையும் நாங்கள் மொத்தமாக தருகிறோம். இப்போ நம்ம என்ன செய்வோம்? நல்லதாக போச்சு, நான் இதுக்காகத்தாங்க உட்காந்துட்டு இருந்தோம், தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுருவோம்ல, நமக்கு தானே கொடுக்க வர்றாங்க. அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு பணம் கிடச்சிருச்சு, எங்கள் மக்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க, இது வேண்டாம். அவங்க அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. வீடு பார்த்தா பரிதாபமான ஒரு சாதாரண வீடு, ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாத வீடு. பரவாயில்லம்மா, இந்த பணத்தை வச்சு உன் வீட்டை நீ ஏதாவது நல்லபடியாக கட்டிக்கோ, இல்லை கழிப்பறை கட்டிக்கோ, இல்லை அடுத்து மேல் படிப்புக்கு உனக்கு பணம் தேவைப்படும்ல, அதுக்கு கூட வச்சுக்கோ. இந்த பணத்தை நான் வாங்கி கொண்டால், நான் பயன்படுத்தி கொண்டால், எனக்காக உதவி செய்தார்கள் இல்லையா அந்த 1000 பேர், அவர்களுக்கு நான் நன்றி இல்லாதவளாக மாறி விடுவேன். இந்த பணம் தயவு செஞ்சு எனக்கு தேவையில்லை. அவங்க அப்படியே கண்ணு கலங்கிட்டாங்க. சரிம்மா, உனக்குன்னு ஏதாவது ஒரு கனவு இருக்கும்ல, உனக்குன்னு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும்ல,
நாம் படித்து சம்பாதிச்சு இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பேல, அப்படி ஏதாவது இருந்தால் எங்ககிட்ட சொல்லு, அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். உடனே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சொன்னான், நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கல்ல உன் வீட்டில் கழிப்பறை கூட இல்லை கட்டித்தரவான்னு, நீங்கள் இந்த கிராமத்தை பாருங்கள், 126 வீட்டில் கழிப்பறை இல்லை. என்னை போலவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் இருக்கிறாள், எங்கள் அம்மாவை போலவே ஒரு அம்மா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ரொம்ப சிரமப்படுகிறார்கள். உங்களால் முடிந்தால் என் கனவை நீங்கள் நிறைவேற்றி வைப்பதாக இருந்தால் 126 வீடுகளுக்கும் கழிப்பறை கட்டித்தாருங்கள் என்று கேட்டார். அப்படியே அசந்து போயிட்டாங்க. என்னடா கனவு, ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணுக்கு ஒரு கனவா இது? 126 வீடுகளுக்கும் அவர்கள் கழிப்பறை கட்டி கொடுத்து அவளுடைய கனவை நிஜப்படுத்தினார்கள். இதோடு முடிந்து விடவில்லை நண்பர்களே அவளுடைய வாழ்க்கை. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் 7ஆம் வகுப்பு தமிழ் படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடமாக கனவு மெய்ப்படும் என்று ஒரு பாடம் இருக்கிறது. அதில் நம்ம புதுக்கோட்டை ஜெயலட்சுமியின் வாழ்க்கை பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடத்துக்கு பேரே கனவு மெய்ப்படும். ரே சிவா என்கின்ற ஒரு ஆசிரியர் அவர் வாழ்க்கை வரலாற்றை பாடமாக எழுதி கொடுத்துட்டார். அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டது. இப்போது அவள் கல்லூரி படித்து கொண்டு இருக்கிறார். ஒரு கல்லூரி படிக்கிற பிள்ளையின் பாடம் இன்னொரு மாநிலத்தில் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பாடமாக மாறுகிறது என்றால், உங்களுடைய ஒவ்வொரு நல்ல கனவும் இந்த மண்ணில் புதைக்கப்படவில்லை, அது விதைக்கப்படுகிறது. ஒரு நாள் விருட்சமாக விண்ணை முட்டும் அளவுக்கு வளர்ந்து நிற்கும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள். அதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார், கனவு என்பது தூங்கும் போது காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் எது செய்கிறதோ அதுதான் கனவு என்று. அப்படிப்பட்ட ஒரு கனவு நம் பிள்ளைகள் காணுவதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். இந்த புத்தக திருவிழா நடத்தப்படுவதின் நோக்கம் என்ன தெரியுமா நண்பர்களே? அங்கே கிடப்பது எல்லாம் வெறும் புத்தகங்கள் இல்லை, ஒரு படைப்பாளியின் கனவுகள். ஒரு புத்தகத்தை போடுவது அவன் எவ்வளவு பெரிய கனவாக இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஏக்கமாக இருந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு படைப்பாளியின் கனவு இருக்கிறது. அந்த புத்தகத்தை விலை கொடுத்து வாங்குங்கள், அந்த புத்தகத்தை வாசியுங்கள், அந்த படைப்பாளன் கண்ட கனவை நீங்கள் நிஜமாக்குங்கள். இந்த தமிழ் மண் இன்று திருவாரூரில் முதல் முறையாக புத்தக திருவிழாவை தொடங்கி இருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு இளைஞனும் இன்னொரு படைப்பாளியாக மாறி திருவாரூருக்கு ஏற்கனவே பெருமை சேர்த்தவர்கள் என்று ஒரு பழைய லிஸ்ட்டை வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அடுத்த வருடம் புத்தக திருவிழாவிற்கு இந்த மண்ணிலிருந்து பல இளைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த மேடையில் பேசப்பட வேண்டும். நமக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, போஸ்டிங் ஆர்டர் வந்திருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, திரும்ப போகிறோம். போய் சேரலான்னு போகிற நேரத்தில் உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டேங்கிற ஆர்டரை கொடுத்தா நம்ம மனம் அப்போ எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டப்படும்? இப்போ என்ன சொல்கிறார் கம்பர், அவன் எப்படி இருந்தான்னா, அன்றளர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. இன்னைக்கு இப்போ பூத்த தாமரை மலர்னா எவ்வளவு அப்படியே பளபளன்னு செழுமையாக இருக்கும், அதை வெல்லும்படியாக இவன் முகம் இருந்துச்சுன்னா. அப்புறம் எப்படி இருந்தானா, நல்ல காளமாடு அதில் பொதி ஏற்றி தன் சந்தைக்கு கொண்டு போகிறதுக்காக கட்டி வச்சிருக்கான். இந்த மாடு நினச்சிட்டு இருக்குமா, சந்தைக்கு ஓட்டிகிட்டு போவான். இன்னைக்கு நமக்கு தீனியும் கிடைக்காது, நடக்கணும். அங்கே எங்கேயாவது வெயிலில் கட்டி போட்டிருப்பான், கஷ்டப்படணும், எப்போ திரும்பி வர்றானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு டக்குன்னு அந்த மாட்டை அவுத்து விட்டு இன்னைக்கு சந்தைக்கு போகல அப்படின்னு சொன்னால், அந்த 2 காளை மாடும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அது போல் இருந்தாங்கிறான். ஆட்சிங்கிற ஒன்று கிடைக்க இருந்தது, நல்ல வேலை போயிடுச்சு அப்படின்னு நினச்சிருந்தான். அன்று அலர்ந்த செந்தாமரையினை வென்றதுன்னா, இதை இப்படி சொன்னால், இதை அவன் மனைவி சொல்கிறா. சீதா பிராட்டியார் எங்கே இருக்கும்போது, இலங்கையில் போய் சிறையில் இருக்கிற ராவணனுடைய சிறையில் இருக்கிற போது அவன் நினைக்கிறாளாம், மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும், இந்தா ஆட்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்ன போதும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதும், இந்த ஆட்சியை விட்டு நீ காட்டுக்கு போ என்று சொன்ன போதும் அவன் எப்படி இருந்தான்னு நினச்சி பார்க்குறாளாம் மனசில்.
சிறையில் இருக்கிற போது சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். தசரதன் சொன்னான் பாருங்க, ஆட்சியை ஏற்றுக்கோன்னு. அப்பவும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா தாமரை மலர்னா காலையில் மலர்ந்துருக்கும், மாலையில் குவிஞ்சிரும் இல்லையா? சூரியன் போனோன்னா அது குவிஞ்சிரும். இவன்ட்டு அது இல்லை. திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறார், அறிவுன்னா என்னடான்னா மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுன்னார். ஒரு சமயத்தில் மலர்ச்சி அடைகிறது, இன்னொரு சமயத்தில் குறுகி போகிறது. இது ரெண்டும் அறிவுக்கு இருக்கப்படாது. அறிவு உள்ளவனாக இருந்தால் மிகுந்த லாபம் வருகிற போது மகிழ்ச்சி அடையவும் மாட்டான், துன்பம் வருகும்போது அழுது கொண்டு உட்கார்ந்துருக்கவும் மாட்டான். இது ரெண்டு செய்யலைன்னா அது அறிவு, இல்லைன்னா உணர்ச்சி. என்னுடைய உணர்ச்சிகள் அந்த நேரத்தில் என்ன ஆகுதோ, அது நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம், இவைகள்லாம் இருக்கும். இது ரெண்டு இல்லை, இல்லாம இருந்தால் அது அறிவு. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. அந்த மாதிரி இப்போ என்ன ஆயிட்டாமே, நீ ஆட்சியை எடுத்துக்கொன்ன போது சித்திர இந்த தாமரை மலர்ந்துருக்கு, அழகா இருக்கு, குவிஞ்சிடுது. ஆனால் படத்தில் எழுதி வச்சிருக்கான் தாமரை, அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்ல. சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள். அது நினைச்சான்னா இப்போ அவனுக்கு இன்று இப்போ எப்படி அரண்மனையில் இருந்தானோ அதே மாதிரி காட்டில் இருக்கான். அதை நினைச்சு இங்கே கவலைப்படல, அங்கே இருக்கான். அவன் என்ன ஆனான்? பாரதியார் சொன்னது மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து அந்தந்த நேரத்து வாழ்க்கையை அவ்வப்போது வாழ்ந்தானே தவிர பழசை கடந்ததை நினைக்கவும் இல்லை, நிகழப்போவதை நினைக்கவும் இல்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி கர்ணன், பாரதத்திலேருந்து ஒன்று பார்க்கணும்னா கர்ணனை பார்க்க, வாரி 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 எல்லாரும் கொடுத்தான். இப்போ எங்கடா பண்ணுறான்னா அடி, உடம்பு பூரா அம்பு, அதுலேருந்து ரத்தம் பாயுது. அதில் வில்லிபுத்திரார் எழுதுறார், அப்பா மாதிரி இருக்கான். அவனுக்கு அப்பா யாருன்னே தெரியாது. கர்ணனுக்கு தன்னோட அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது. வில்லிபுத்திரார் எழுதுறார், அப்பா மாதிரி இருந்தான். அப்பா யாரு? சூரியன். சூரியன் தான் கர்ணனுடைய அப்பா. இவனுடைய அம்புகள் எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறது சூரியனிலிருந்து கதிர்கள் வருவது போல இருக்கு. அதில் செக்கச்சிவேர்னு ரத்தம் பீச்சில் அடிக்குது. காலை எழுந்த கதிர் போல் அது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அப்படி சொன்னான். அப்படி கிடக்கிறான், அடிபட்டு கிடக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்? அடிபட்டு இப்படி கிடக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறார்? கடவுள்னா என்ன செய்வார்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்மளெல்லாம் காப்பாற்றுவார். இப்போ கடவுள் தான் வர்றார், உயிரை வாங்க வர்றார். இத்தனைக்கும் அவர் காக்கும் கடவுள்னு பேர். திருமாலுக்கு காக்கும் கடவுள். விஷ்ணு யாருன்னா காக்கிற கடவுள், அவர் தான் கண்ண பரமாத்மா. இப்போ அவர் வர்றார். எப்படி வர்றார்? கண்ணனா இருக்கிறவர் ஒரு கிழ அந்தனா மாறி வர்றார். சார், நம்ம போய் சொல்லக்கூடாது, நம்மளே போய் சொல்லக்கூடாதுன்னா கடவுள் போய் சொல்லலாமோ? பேசுறார், கடவுள் போய் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? அவங்கிட்ட போய் சொல்றாரு, மேருவினடை தவம் பூண்டேன். இப்போதான் அர்ஜுனா ரதத்திலேருந்து இறங்கி வர்றாரு. இது சொல்றார், மேருமலையில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன். துவாரகையினுடைய மன்னன் அவன் சொல்றான், வறுமை ரொம்ப என்னை வாட்டுது, வேண்டிய தருதி நீ என கேட்டேன். நீ எல்லாம் கேட்குறவங்களெல்லாம் எல்லாம் கொடுப்பேன்னு எல்லாரும் சொன்னாங்க, கேட்டேன். உன்னால் முடிஞ்சதே இப்போ ஒன்று கொடுங்க. எப்போ குமணவள்ளல் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிற இடம். இங்கே இவன் அடிபட்டு கிடக்கிறான். எதனால அடிபட்டு கிடக்கிறான் தெரியுமா? கேட்டவனுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்ததுனால அடிபட்டு நிற்கிறான். கவசத்தை கேட்டான், கொடுத்துட்டான். குண்டலத்தை கேட்டான், கொடுத்துட்டான். அம்மாகாரி வந்து வரம் கேட்டா, அதையும் கொடுத்துட்டான்.
எல்லாம் கொடுத்ததுனால இப்போ எப்படி இருக்கான்? ஒன்றும் செய்ய முடியாதவனா படுத்து கிடக்கிறான். கிருஷ்ண பரமாத்மா வந்தார். நான் மெருவிலேருந்து வர்றேன், அது மாதிரி இருக்கேன். சரி, இப்போ என்ன விஷயம்? இயைந்தது ஒன்று இக்கணத்து அருள், ஏதாவது ஒன்று ஒன்றால் முடிஞ்சதை கொடுன்னார். அவன் சொன்னான், அதாவது பழசை பற்றி கவலைப்படலை, இன்னைக்கு பிறந்தா என்ன செய்யணுமோ அதை செய்கிறான் அவன். ஆவியோ நிலையில் கலங்கியது, என் உயிர் அப்படியே கலங்கி போய் நிற்கிது, அகத்ததோ புறத்ததோ அறியேன். இந்த உயிர் உடம்புக்கு உள்ளே இருக்கா வெளியில் இருக்கான்னு எனக்கு தெரியலடா. உள்ளே இருந்தால் பட்ட அடிக்கு நேரம் போயிருக்கணும், அது உள்ளே தான் இருக்கா வெளியில் இருக்கா தெரியல. ஆவியோ நிலையில் கலந்தது கலங்கியது, அகத்ததோ புறத்ததோ அறியேன். பாவியேன். எல்லாரும் என்ன சொல்லுவான்? நம்ம போகிறோம்னு வச்சுங்க, இப்போ எங்கள் பாரி ஐயா இருக்கார், தியாகபாரி ஐயா. அவர் இந்த மாதிரி நான் போய் கேட்குறேன் அவர்கிட்ட, ஐயா ஒரு 100 ரூபா பணம் வேணும். அட பாவி, அரை மணி நேரம் முந்தி வந்திருக்கக்கூடாது? அரை மணி நேரம் முந்தி வந்தால் அதையே தான் சொல்லுவார். ஆனால் என்ன சொல்கிறாரு? பாவிங்கிறார. யாரை பாவின்னார்? என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வராமல் இப்போ வந்தது நீ பாவினாம். கர்ணன் அப்போ கூட அதை சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? பாவியேன், பாவியாகிய நான் வேண்டியவங்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்டா, அப்போ நீ வரலையே. பாவியேன், வேண்டும் பொருளெல்லாம் நல்கும் நிலையில் நீ வரலையே, இப்போ வந்திருக்கியே. எது என்கிட்ட என்ன இருக்கோ அதை கேள் தர்றேன்னு. அவன் சொன்னான், நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக. நீ இது வரைக்கும் சேர்த்துருக்க பாரு புண்ணியம், அது இப்போ உங்கள்கிட்ட தானே இருக்கு. பணம் கேட்டால் கொடுக்க முடியாது, இல்லை புண்ணியம் வச்சிருக்கீல்லடா அதை கொடு அப்படின்னா. அவன் கொடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்கிறான். அதை இப்போ என்கிட்ட கொடுன்னு கேட்குறான். அதுக்கு அவன் கொஞ்சம் கவலைப்படலாம்ல. அவன் சொன்னான், நல்ல வேலை இருக்கிறத கேட்டேன். நல்ல வேலையா என்கிட்ட இருக்கிறத கேட்டடா, இல்லாததை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு வைர மோதிரம் கூட நான் எங்கடா போவேன்? இருக்கு, இங்கே இல்லையே. சரி, உனக்கு இப்போ என்ன வேணும்? என்னுடைய புண்ணியங்கள் வேணும், அவ்வளோதானே. நான் யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க. என் புண்ணியம் பூரா உனக்கு கொடுத்துட்டேன்டா, எடுத்துக்கோ. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னான், உனக்கு பூவில் வாழ் அயனும் நிகரன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோன்னா. டேய், நீ நான் என்னை ஏமாத்திட்டு வாங்கிட்டோன்னு மட்டும் நினச்சிக்காத. கிழ அந்தனா என்ன எந்த பயலாவது இருக்கிற புண்ணியத்தை கேட்பானா? அவனுக்கு என்ன புண்ணியம்? அதில் நான் வச்சிருக்கிற புண்ணியத்தினால அவனுக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை. அவன் சேர்த்தாதான் அந்தந்த புண்ணியம் பயன்படும். எப்போ நீ புண்ணியத்தை கேட்குறியோ, நீ பூவில் வாழ் அயனும் பிரம்மாவுக்கு உனக்கு நிகர் இல்லைடா, அவனையே படைச்சவன் நீ, வந்திருக்கிற எனக்குங்கிறது தெரியும். இந்த எடுத்துக்கோ, அதுக்காக கவலைப்படுறவன் இல்லை அப்படின்னு கொடுக்குறான். எடுத்து என்ன பண்ணுறான்? அவன் கையில் கொடுக்க போகிறான். சும்மா கொடுத்தினா எப்படா வாங்கிறது? தானம் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குப்பா. தண்ணி ஊற்றி தானே செய்யணும். அங்கே ஏது தண்ணி? அவன் என்ன பண்ணான்? மார்பில் பாய்ந்திருந்த அம்பை பிடிங்கினான். அங்கிருந்து ரத்தம் பேரிட்டு வந்தது, அதையே வச்சு அவன் கையில் கொடுத்தான். இப்போ வாங்கின உடனே கிருஷ்ண பரமாத்மா என்னடா ஆனான்னா, இந்த ரத்தம் பட்ட உடனே அவனுக்கு புத்தி வந்துட்டு. கர்ணன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு புத்தியை உண்டாக்குறான். அவன் கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். இப்போ நம்மகிட்ட ஒருத்தன் கேட்குறான், சார் நம்ம வீட்டில் ஒரு 2 ரூபா பணம் இருந்தால் கொடுங்க, ரொம்ப பசியாக இருக்குன்னு கேட்குறான். 2 ரூபாயை கொடுக்குறோம். வாங்கிட்டு உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான்னா உத கொடுக்க மாட்டோம்.
அதுமாரி தான் ஒரு வீட்டில் தினம் பழையது போட்டாங்க. தினம் பழைய சோறு. அது வந்து தேதிப்படி இருக்கு வரிசையாக. அது பழசு, ரொம்ப காலத்துக்கு முந்தி உள்ளதுலேருந்து எடுத்து எடுத்து வர்றவனுக்கு அவனாலே திங்க பிடிப்பில்லை. அவனும் என்ன பண்ணுவான், திங்கமில்ல கொண்டு கொட்டிடுவான். இன்றைக்கி அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த அம்மா எத்தனாம் தேதினா, இன்றைக்கி தேதி 28, என்ன ஒரு 18ஆம் தேதியாக இருக்குமா அப்படின்னா, என்ன நீ சொல்கிற, இப்போ தான் ஒரு 4 நாளைக்கு முந்தி உள்ளது தான் இந்த எடுத்துக்க. வச்சுங்க நான் போகிற இடத்துல எதுவும் இட்லி தோசை கசை கிடத்தா கொண்டாந்து தரவான்னு கேட்டான். பிச்சைக்காரன் வீட்டுக்காரன்ட்ட கேட்குறான், போகிற இடத்துல எதுவும் கிடைச்சா உங்களுக்கு கொண்டாந்து தரவா, தினம் பழையது போடுறியே. பிச்சைக்காரன் கேட்டால் ஆத்திரம் வரும்ல நமக்கு. இப்போ வாங்க வந்த கிருஷ்ணன் கேட்குறான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அதுக்கு கர்ணன் சொன்னான், இந்த பாரு, நான் இந்த பெரிய துன்பத்துக்கு ஆளாகி இருப்பதற்கு ஒரே காரணம் என்னுடைய கொடை குணம்தான். வாரி வாரி வழங்கினதுனால தான் நான் இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். தெரியும். இப்போ நீ எனக்கு என்ன வேணும்னு கேட்ட பத்தியா, அல்லல் வினையால் இன்னும் உற்பவம் உண்டு ஆயினும் எனக்கு பிறவி இருக்கப்படாது. ஒரு கால் பிறவி இருந்தால் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள். யார் வந்து என்கிட்ட இல்லைன்னு கேட்டான்னா நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கொடுக்கணும். அந்த புத்தியை மட்டும் கொடுன்னா, பணம் கொடுன்னு கேட்கல, அந்த மனசை கொடு. பணத்தை நான் தேடிக்கிட்டு கொடுத்துக்குவேன். அந்த கொடுக்குற மனசை கொடுன்னா, கொடுத்துட்டு இவ்வளவு துன்பத்தை அனுபவித்தவன் நேற்று நடந்ததை பாடமாக எடுத்திருந்தான்னா இன்னைக்கு இதை சொல்லுவானா? அடுத்த ஜென்மத்தினாவது யாருக்கும் கொடுக்காம இருக்கிற புத்தியை கொடுறா அப்படின்னு கேட்பான்ல, அவன் கொடுக்குற புத்தியை கொடுன்னா. ஒன்று கேட்டான். இதில் ஒரு பெரிய அற்புதத்தை வில்லிபுத்திரார் காட்டுறார். இறைவன்கிட்ட நல்லது கேட்டோம்னா 1 கேட்டால் 3 கிடைக்கும், கெட்டது கேட்டால் உள்ளதும் போயிடும். அவன் என்ன கேட்டான்? கொடுக்குற மனசை கொடுன்னு கேட்டான். இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள்னா. பரமாத்மா என்ன சொல்றான்? உனக்கு பிறவியில் வருவே ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் அடைதி முடிவில் என்றான். உனக்கு அடுத்த பிறவியில் இருக்காது. ஒரு கால் இருந்து வந்தீன்னா ஈகை குணத்தை கொடுக்குறேன், கொடுக்குற புத்தியை கொடுக்குறேன், கொடுக்கறதுக்கு செல்வத்தையும் கொடுக்குறேன், கடைசியில் நீ முக்தி அடைவது வீடு பேறு அடைவதற்குரிய வழியையும் செய்கிறேன் அப்படின்னு 3 கொடுத்தான். கேட்கறது நல்லதாக இருந்தால் இறைவன் 1க்கு 3 கொடுப்பான் அப்படிங்கிறத காட்டுற இடம் இந்த இடம். சரி, இந்த 2 இடத்த பார்த்தோம். பாரதத்தில் 1 பார்க்குறோம், ராமாயணத்தில் 1 பார்க்குறோம். அவன் எல்லாம் என்ன பண்ணுறான்னா, நேற்று இருந்த கஷ்டத்தை நினைக்கல, நாளைக்கு வரப்போகிற கஷ்டத்தை நினைக்கல, இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று கொண்டு எண்ணம் அதை திண்ணமுறை செய்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், துன்பமெல்லாம் தொலைந்து போகும், திரும்பி வாரா என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடத்தை பாரதி கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பதை சொல்லி ஒரு அருமையான தலைப்பிலே சிந்திக்கிற வாய்ப்பை. ஆனால் நான் எங்கே எல்லாம் புத்தகம் தான் வாங்க வந்தவங்க அப்படி இப்படி உட்காந்துருப்பாங்க, எங்கே கேட்க போகிறாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப அருமையாக கேட்குறாங்க. அதை பார்த்தாக்கா இன்னொரு 1 மணி நேரம் பேசலாமான்னு அங்கே ஒரு பையன் ஈஸிப்படாதா பாவி தெரியாதனமாக பேசாமல் உட்காந்துருந்தோம். அதே ஒரு சாதகமாக எடுத்துக்கிட்டு நீ பேசலான்னு பார்க்குறியே நான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் அப்படிலாம் பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். காலையில் ஒருத்தன் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான் சார், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். அப்புறம் சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா.
அவனும் பயந்துட்டான். நம்ம தான் விஷயம் பேச போகிறானா? அப்போ 3 மணி நேரம் என்ன பேசினான்? சரி, விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசினான்னா விஷயத்தை இவன் எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்னு நினச்சி அவனும் என்னமோ நடக்க போகுதுடா தெரியலன்னு உட்காந்துதான். ஆனால் எல்லோரும் பொறுமையாக இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா? அதில் ஒருத்தன் வந்து மேடையில் ஏறிட்டான், பேண்ட்டில் கையை விட்டு எடுக்கிறான் ஒரு துப்பாக்கி. அங்கெல்லாம் துப்பாக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கும். எடுத்து இப்படி வச்சான். பேசுகிறவனை ஒரு முறைச்சான். பேசுகிறவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, வேண்டான்னா சொல்லு, பேச்சை நிறுத்திடுறேன், அதுக்காக துப்பாக்கியெல்லாம் கொண்டாடாத. அவன் சொன்னான், நீ பேசியா, நீ இப்போ தான் விஷயத்துக்கே வந்திருக்க, பேசு. இல்லை நீ ஒன்றை சுட மாட்டையா, நீ பேச. அப்புறம் எதுக்கு வச்சிருக்கேன்னா, அவன் ஒன்று ஒரு பேச்சாளன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தான் பாரு. அவர் எங்கே இருக்காருன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னா, எங்க அவர் போயிட்டாரா? எனக்கு ஆச்சரியம். ஏனென்றால் நான் வாங்கியதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிய புத்தகங்கள் தான் என்னிடத்தில். ஏனென்றால் நான் கடனாக புத்தகத்தை வாங்குவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. எப்பொழுதோ ஒரு நண்பன் என்னிடத்தில் சொன்னான், பர்வீன், எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்து விடாதே, என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவைதான். அதனால் நான் புத்தகங்களை கடனாக கொடுப்பதும் இல்லை, நான் வாங்குவதும் இல்லை. நான் காசு கொடுத்துதான் புத்தகங்களை வாங்குவேன். ஆனால் அந்த பேரறிஞர் சொல்கிறார், நீ எந்த புத்தகத்தையும் இதுவரைக்கும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. பேசிக்கொண்டே அடுத்த வரியை படிக்கிறேன். நீ வாங்கியதெல்லாம் காகித கூலியும் புத்தகத்திற்கான அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் இந்த உலகத்தில் யாராலும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனையை யாரால் வாங்கிவிட முடியும்? சிந்தனை காசுக்கு கிடைக்குமா? இதோ இங்கே கடை விரித்திருக்கிறார்கள். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது வலம்புரி ஜான் அவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொல்லை கேட்டு மிக நுட்பமான முறையில் என்னுடைய மனம் புரண்டு படுத்தது. அவர் சொன்னார், புத்தகத்திற்கு தமிழன் நூல் என்று ஏன் பெயர் வைத்தான் தெரியுமா என்று அவர் பேசினார். வார்த்தை சித்தர் இல்லையா? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். நல்ல மனிதனின் துளைகள், காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று வலம்புரி ஜான் அவர்கள் சொன்னார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், படிக்கும் பழக்கம் குறைகிறது, புத்தகம் வாங்கும் பழக்கம் அதிகமாகிறது. தான் அமர்ந்திருக்கக்கூடிய அறையிலே புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பது என்பது இன்னைக்கு ஒரு ஸ்டைல். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், இங்க நிறைய பேர் நான் பேசுறத பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். சரியா? நான் தான் யூடியூப்ல பேசிட்டு தானே இருக்கிறேன். நேர்ல பேச வந்திருக்கேன்ல, அனுபவிக்கலாம்ல. எல்லாத்தையும் பதிவு பண்ணிரணும்னு ஏன் நினைக்கிறோங்கிறது எனக்கு புரியவே இல்லை. அதனால்தான் சில நல்ல பழக்கங்கள் நம்மை விட்டு. இப்ப இங்க தென்காசிக்கு போயிருந்த பேசுறதுக்காக, நல்ல குற்றாலத்துல நல்ல தண்ணி, சாயந்தரம் தான் மீட்டிங். காலைல போய் குளிச்சுட்டு வரலான்னு நாங்கெல்லாம் போனோம். ஒரு 4-5 இளைஞர்கள் தபதபன்னு ஓடி வந்தாங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. நாங்க தள்ளிட்டோம். 4 பேரை சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. குளிக்காம போயிட்டாங்க. எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க? சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது. அதற்குள் நம்மை முழுமையாக கொடுக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், 2 விஷயங்கள் தான். ஒன்று விளையாட்டு, இன்னொன்று புத்தக வாசிப்பு. இந்த 2லும் தான் 100 விழுக்காடு உங்களுக்கும் அந்த துறைக்குமான தொடர்பிலே 100 விழுக்காடு நீங்கள் இருக்க முடியும் என்றால் அது புத்தக வாசிப்பும் விளையாட்டும் மட்டும்தான். இந்த 2 பொழுதுகளில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கு புத்தியும் உடலும் உறுதியாக இருக்கிறது என்றால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு போவார்கள். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் புத்தக வாசிப்பின் பழக்கம் குறைந்து வருகிறது. இது பெரிய குற்றச்சாட்டு.
ஆனால் மிக அற்புதமான ஆக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மீட்டிங்கை நான் ஒரு ஊடகமாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு மிகப்பெரிய பேருண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள். நான் தமிழ் இலக்கியத்துறை சார்ந்தவள், ஆசிரிய பணி செய்யக்கூடியவள், மேடையில் பேசக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்தவள். என்னை போல் நீங்கள் வேறு எத்தனை துறைகளை சார்ந்தவர்களாக இருந்துவிட்டு போங்கள். ஆனால் உங்களிடத்தில் ஒரே ஒரு பழக்கம் மட்டும், புத்தகத்தை எடுத்து வாசிப்பதும், யாரேனும் எந்த மொழியை பேசினாலும் அதை கேட்பதற்குமான அந்த குணநலனை மட்டும் வளர்த்து கொண்டால் அந்த துறையில் நீங்கள் முதன்மையான மனிதராக வரலாம் என்பதனை மட்டும் ஒரு ஆசிரியராக நான் சொல்லுவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்மில் பல பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் எது என்றால், உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை. இந்த உலகத்திலேயே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? கண்ணை மூடிட்டு 3 நிமிஷம் உட்கார்னு சொல்லுங்க, பின்னி எடுத்துரும் உங்களுக்கு. அதான் இந்த ஒரு கொள்ளிக்கட்டையை கையில வச்சுக்கிட்டே சுத்துறோம். இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. முதல்ல எல்லாம் போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவோம். எல்லாம் தெரிச்சு வெளியில ஓடுறாங்க. கேட்டா டவர் இல்லைங்க, திருட்டுத்தனம். டவர்லாம் இருக்கு, அத்தனை பாஸ்வேர்டுங்க. புத்தகத்துக்கு ஏதுங்க பாஸ்வேர்டு? புத்தகத்துக்கு பாஸ்வேர்டு கிடையாது. ஆனால் இந்த என்ன பாஸ்வேர்டு? ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறா எங்க காலேஜ் வாசல்ல. போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு போன் நம்பர் சொல்லுப்பா, உங்க அப்பாவுக்கு கூப்பிடணும்னு சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா லாக் பண்ணி வச்சிருக்கா. லாக் சொல்லுப்பா. உடஞ்ச கையில வாங்கி அடிச்சா பாருங்க, நான் பார்த்தேங்க. மனப்பாடம் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். மயங்கி இங்க விழுந்துருச்சுன்னா அடுத்து மறுபடியும் கூப்பிடணும்ல. இந்த சூன்யம் வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா? அப்படி ஒரு ஸ்டார் போட்டு, ஒரு W போட்டு, அதுல ஒரு Z போட்டு, T போட்டு, எங்கேயோ சுழிச்சு ஒரு புள்ளி வச்சா திறக்குது. நான் தான் சொன்னேன், இனி ஜாதகத்தெல்லாம் மாத்திக்காதீங்க. அந்த பொண்ணு போன் உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், உங்க போன் அந்த பையன் கிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், கல்யாணம் நடந்துரும். எனக்கு என்று இருக்கக்கூடிய வெளியில் குற்றங்கள் நிறைந்திருப்பதற்கு காரணம், குழந்தைகளிடத்தில் புத்தக வாசிப்பு அற்று போய் இருக்கிறது என்று ஒரு ஆசிரியராக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய நன்மையை அவர்கள் வாசிப்பதற்கான வெளியை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். நம்மில் எத்தனை பேர் அதை செய்கிறோம்? ஒரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன். இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா போய் தேடுவீங்க. ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை படிச்சேன். நான் ஏன் அதெல்லாம் படிக்கிறேன்னா, என்னதான் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கிட்டு தானேங்க அதை நம்ம ஏதாச்சும். தந்தை பெரியார் தானே சொல்லி தந்தார், படி. எனக்கு அரபிக் வாசிக்க தெரியும், உருது நல்லா வாசிப்பேன், ஹிந்தி நல்லா வாசிப்பேன், இங்கிலீஷ் நல்லா வாசிப்பேன், தமிழும் நல்லா வாசிப்பேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது என் துணிச்சல். ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் இப்படி சொல்லுதுங்க: காவியங்களில் நாடகம் ரம்யம், அதிலும் ரம்யம் சாகுந்தலம், அதிலும் ரம்யம் 4வது அங்கம், அதிலும் ரம்யம் 4வது செய்யுள். இப்படி ஒரு ஸ்லோகத்தை படிச்சேன். ஆனா அந்த 4வது செய்யுளை நான் படிச்சுட்டேன். ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன். நீங்க போய் படிங்க, படிச்சு பாரு. படிப்பதில் இருக்கும் பேரின்பம் என்ன தெரியுமா? காட்சிகளில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை விட படிப்பதில் இருக்கக்கூடிய பேரின்பம் என்ன நான் சொல்றேன். பொன்னியின் செல்வத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு வயது 13. 14வது வயதில் நான் நினைத்தேன், என் வாசல்ல வந்தியத்தேவன் நின்னு என்னை கூட்டிட்டு போவான்னு. அந்த உலகத்தை எனக்கு விரித்து கொடுத்தது வந்திய செல்வன். இன்னைக்கு படம் பார்த்த அப்புறமா முடிவு பண்ண, நல்ல வேலை வரலன்னு. தாங்கவே முடியலைங்க என்னால. ஏன் தெரியுமா? படிக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய வந்தியத்தேவன், என் வந்தியத்தேவன், அவர்கள் படம் எடுத்த பொழுது வருகின்ற வந்தியத்தேவன் மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன். நான் SRM பல்கலைக்கழகத்தில்
பிலிம் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு ஞான ராஜசேகரன் ஐயா அவர்களினுடைய ஒரு கூட்டமைவில் நான் சிலபஸ் டிசைன் பண்ணேன். 3 ஆண்டுகள் அவர்களுக்கு நான் கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் பாடம் நடத்துறேன். அந்த நேரத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் நாங்க சிலபஸ்ல வச்சிருந்தோம். ஸ்ரீதர் சார் எடுத்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படம், அதுவும் பாடத்துல வச்சிருந்தோம். புக்கு படம் ரெண்டும். இப்போ ரெட்டி பரதேசி சரியா, அரவான் காவல்கோட்டன், எந்த படமோ அது உதிரிப்பூக்கள் படம் அண்ட் புக்கு. ஒரு நாவல் எப்படி எப்படி படம் ஆகுது அப்படின்னு பாடம். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் நான் பாடம் நடத்திட்டேன், படம் போட்டு காட்டணும். 26 பசங்க படம் போட்டோம் பாருங்க, 12 பசங்க எழுந்து வெளில போயிட்டானுங்க. இல்லைங்க, எல்லாம் கிரியேட்டிவ் பாய்ஸ் கேர்ள்ஸ் வெளில போயிட்டானுங்க. ஏன்னு கேட்டேன் நான் அடுத்த நாள் கிளாஸுக்கு. ஏன்பா படம் போட்டு ஏன்பா போனேன்? பீம்சிங் அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பார், ஏன்பா போனேன் அப்படின்னா, ஒரு பையன் எழுந்திருச்சு சொன்னான். அவன் பேர் தான் ஸ்ரீதர். அவன் சொன்னான், மேடம் பீம்சிங் சாருடைய கங்கா இல்லை மேடம், நான் படித்த கங்கா. என்னால் மேடம் லக்ஷ்மியை கங்காவா நினைக்க முடியல மேடம், என்னால் அந்த படம் பார்க்க முடியல, நான் போயிட்டேன்ட்டான். அவன் உள்ளத்தில் விரிந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, அது பார்க்கின்ற காட்சிகளை விட உன்னதமானது. அதனால் தான் நான் ஏன் படிக்க வேண்டும் என்கிறேன் என்றால், ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் than knowledge. கற்பனை என்பது நீ கற்கின்ற கல்வியால் வரக்கூடிய அறிவை விட மேலானது என்கிறான். இந்த கற்பனை தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் தாய். இந்த கற்பனை தான் வரலாறு படைக்கக்கூடிய ஆற்றலை நம் குழந்தைகளுக்கு தருகிறது. அந்த ஆற்றலை பறித்துவிட்டு இன்றைக்கு படம் பார்த்தால் போதும் என்றால், பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துவிட்டு வந்த இளைஞன் கேட்கிறான், இது நம் நாட்டின் பழைய வரலாறா என்று கேட்கிறான். பொன்னியின் செல்வன் வரலாறு இல்லை, அது வரலாறை குறித்த ஒரு புனைவு கதை. அது ஒரு ஃபிக்ஷன், அது ஒரு கதை. ஒரு எழுத்தாளன் எழுதிய கதையை சரியாக படிக்காத சமூகம் அதை திரைப்படமாக பார்க்கின்ற பொழுது வரலாறு என்று புரிந்து கொள்வதற்கு எப்படி ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் படிக்க வேண்டும், இல்லை என்றால் நம் வரலாறு சுரண்டப்படும். நம் வரலாறு சுரண்டப்படாமல் இருப்பதற்கு நாம் படிக்க வேண்டும். ஏன்னு கேட்போம்ல, 2 கேள்விதான். ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த தலைவர்கள் எல்லாம் நம்மள கேள்வி கேளுங்க. ஏன் ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்க கூடாது? எங்க ஒருத்தன் குப்பை போடுறான், பையன் கத்துறான், அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடுன்னு. அப்பா சொன்னார், டேய் குப்பை போடுறான் நான் தான்டா குப்பைக்காரன், குப்பை எடுத்துட்டு போற வந்தவன் சுத்தக்காரன்டான்னார். இதுதான் கல்வி. படித்தால் தானே தெரிகிறது எது யாரை எப்படி குறிக்க வேண்டும் என்று. இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படித்தாக வேண்டும். பொம்பளை பிள்ளைங்களை ஏன் தெரியுமாங்க படிக்க விடுறதில்லை? ஏன் தெரியுமா படிக்க விடுறதில்லை? ஏன்னு கேள்வி கேட்போங்க. என் பாட்டி எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான், கவனமா கேளுங்க, காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா படைய திருடிருச்சான். திருடின காக்கா கிளையில போய் உட்காந்துருச்சான். அங்க நரி வந்துதான், காக்கா காக்கா நீ அழகா இருக்கிற நல்லா பாடுவியேன்னு சொல்லிச்சான். பொய் சொல்லிச்சான். காக்கா ஏமாந்துருச்சான், நரி ஏமாத்திருச்சான். காலங்காலமா சொல்றோமா இல்லையா? நான் எங்க அம்மம்மாட்ட கேட்டேன் ஒரு கேள்வி, 8 வயசு எனக்கு அப்போ. ஏன் அம்மம்மா, திருநெல்வேலிக்காரி எங்க அம்மா, காயல்பட்டணம். ஏன் அம்மம்மா, காக்கா திருடிச்சு, அதுக்கிட்ட வடைய நரி திருடிச்சு, காக்காக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, ஓகே. காக்கா கிட்ட இருந்து திருடிச்ச நரி அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என் அம்மம்மா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஏய் கேள்வி கேட்கப்படாது. ஏன்? பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது. ஏன் அம்மம்மா சொன்னாங்க பாருங்க ஒரு 8 வயசுல பயந்து போனா, இன்னும் தெரியல.
கேள்வி கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. அச்சுறுத்துகின்ற உலகம். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண், புத்திசாலியான பெண். ஒருத்தர் வேலைக்கு ஏதோ ஒரு வந்து நின்னார். அக்கா கனிமழக்கா நிக்கிறாங்க. யாருக்கு வேலைன்னா, என் மருமகனுக்கு. உன் பொண்ணுக்குன்னு வா, யோசிக்கலாம் போ. பெண் இருக்கா இல்லையா, பெண்ணை பலப்படுத்துவது, பெண்ணிற்கான அறிவை பலப்படுத்துவது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த சமூகத்தில் பெண் கல்வி கற்றிருக்கிறாளோ அந்த சமூகம் மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்றத்தையும் காணும். வன்முறை இல்லாத சமூகமாக அது உருவாவதற்கு அந்த சமூகத்தில் பெண்ணுக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும். கல்வி இல்லாத நிலம் களர் நிலம் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசனார். அங்கே புல் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்கிறார். கல்வி கற்பது ஏன், எதற்கு என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றல். நான் இப்போ சுலபமா நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படியே என் விரல் பிடித்து, என் குரலின் விரல் பிடித்து அப்படியே என் கூட வாங்க. பர்வீன் சுல்தான் நான் பேசினேன்னா இங்க ஒரு கேமரா இருக்கு, அதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிடுங்க. நான் ஒரு எழுத்தாளருடைய கதையை சொல்கிறேன். ஒரு சின்ன காட்சியை சொல்றேன். இதுல நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயசுல சில முதல் முக்கியமா இளைஞர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டுகள். நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து புத்தக கண்காட்சிகளில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஆவணமான ஒரு விஷயம். நான் எல்லோரையும் பார்ப்பதனால் தூத்துக்குடியில் இளைஞர்கள் நிறைய பேர் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறார்கள். சில வயதுகளில் சில விஷயங்கள் புரிந்துவிட வேண்டும் குழந்தைகளை. வயது கடந்த பிறகு தெரிந்து கொள்வதற்கு இல்லையா, அது வேலைக்காவது. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மை இல்லை. மை இருக்கின்ற பொழுது எழுத தெரிந்து கொள்ளுங்கள், வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். நான் இங்க பெண்களையும் பார்க்கிறேன். பெண்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் அழகி தெரியுமா? சோப்பா இருக்கிற அழகி கிடையாது. இந்த தேசத்துல, வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம் கருப்பாகத்தான் இருப்போம். உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்தின், ஆரோக்கியத்தின் அடையாளம். இது நம்முடைய தேசத்தினுடைய முகவரி. இது ஒரு கலகத்தினுடைய குரல். இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் தான் நம்முடைய அழுத்தமான முகவரி என்பதனை புரிந்து கொண்ட பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், அழகு என்பது எது தெரியுமா? முகம் அழகா இருக்குது இல்ல, அது இல்லை. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எழுதி போட்டேன், என் மூக்கு இப்படி இருக்கணும், என் கண்ணு இப்படி இருக்கணும்ட்டு. அது இருக்குது, இயற்கை எனக்கு கொடுத்தது. ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது என் பிழை. ஆரோக்கியமாக இருங்கள். நீங்கள் சாதாரணமான பெண். எப்ப அழகு வருது தெரியுமா? எவன் எது பேசினாலும் புரியுதா? நீதான் அழகி. புரியணுங்க. மத்தவங்க புரியுற மாதிரி பேசுறோமா, பேரழகின் பேரு உங்களுக்கு. புரியுற மாதிரி பேசலனால ஏன் புரியுற மாதிரி பேசுறான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்ச அழகி. திட்டம் போடுகிறது இந்த உலகம். அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நீங்கள் எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல் குறித்து தெளிவான பார்வையுடன் இருங்க. தெளிவான பார்வையுடன் இருக்க வேண்டும் என்றால் தினசரி நாம் வாசிக்க வேண்டும். யாரோ ஒருவன் எடுத்த ஒரு விஷயத்தை வாசிப்பதல்ல, நான் வாசிப்பது, என் புத்தியில் நான் நின்று வாசிப்பது. அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சான்றோர்களை கேட்டு தெரிந்து கொள்வது. இந்த முயற்சியில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன். நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுதான் வாசிக்கணும், இது வாசிக்க கூடாதுங்கிற எல்லை கிடையாது. அந்த எல்லைகளை கடந்தவள் நான்.
என்னுடைய தகப்பனார் வாரந்தோறும் என் தாய்க்கு கொடுக்கிற கரிசோறுக்கான பணத்தை ஒரு வாரம் தராமல் என் தகப்பன் எனக்கு வாங்கி கொடுத்த புத்தகம் திருமந்திரம். எங்க அப்பாக்கு அது என்னன்னே தெரியாது. 50 ரூபாய் இந்தா பெரிய புக்குன்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தார். இன்றும் வைத்திருக்கிறேன். திருமந்திரம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.